ஹாய் ஹலோ இன்றைக்கி சப்பாத்தி சோயா ரோல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்த சோயாவை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ சோயாவை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ சோயா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்ட பிறகு இது கூட நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா வந்து நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நீங்கள் தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, தயிர் சேர்க்காம தான் நான் இப்போ இது செய்கிறேன். ஸோ செஞ்சுட்டு இப்போ இது வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கின உடனே எடுத்து வச்சுருந்த சோயா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த சோயா வந்து நம்ம சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, தோசை கூடவும் நீங்கள் மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸோடு நீங்கள் இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சோயா, ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை கார சப்பாத்தியில் தான் நான் இதில் வந்து ஸ்டஃப் பண்ணுறேன். கார சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிடணும். அவ்வளோதான், சப்பாத்தி சோயா ரோல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.